அத்தை 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 இன்னும் உங்களுக்கு கோவம் குறையலையா? ஒத்த புள்ளைய பெத்து சாவ கொடுத்தவ உசிறு போற வரைக்கும் இப்படிதான் இருப்பா. நாங்களும் எங்க அண்ணனை பறி கொடுத்துருக்கோம் அத்தை. உங்களுக்கு இருக்கிற அதே வலி எங்களுக்கும் இருக்கும்ல. ஆனா அதை மறந்துட்டு வாழணும்னு சொல்லும்போது நான் அப்படியேதான் வாழ்வேன்னு சொல்றது எந்த வகையில அத்தை சரியா இருக்கும்? உங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நீங்களே தான் உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க. ஆனா உண்மை அது இல்ல அத்தை. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. உங்களுக்காக அத்தனை பேர் இருக்காங்க. எனக்கா? யாரு இருக்கா? நாங்க இல்லையா அத்தை? கண்மணிக்கும் ராஜேஷ்க்கும் சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடில இருந்தே நம்ம எல்லாரும் உறவாதானே இருந்தோம். உங்களை அப்படித்தானே பாத்துட்டு இருந்தோம். நீங்களும் எங்க கிட்ட அப்படித்தானே நடந்துகிட்டீங்க. மறந்துட்டீங்களா அத்தை? மாறன் குடும்பமும் அவங்க வீட்டுல ஒருத்தவங்கள தானே உங்களை பார்த்தாங்க. அத்தை உங்க கோவம் உங்க கண்ணை மறைக்குது அத்தை. அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையிலே மாறனை பழி வாங்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க யோசிச்சு பாருங்க. அவனை கத்தியால குத்தி இருக்கீங்க. குடும்பத்துல நிறைய பிரச்சனையை உருவாக்க நினைச்சீங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் மாறன் உங்களுக்கு ஏதாவது கெட்டதை நினைச்சிருப்பானா? இல்ல வீட்டுலதான் அதை பத்தி யாருக்கிட்டையாவது பேசிருப்பானா? ஒரு எறும்பு கூட தனக்கு ஒரு ஆபத்துனா பதிலுக்கு நம்மள கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த மாதிரி மாறன் ஏதாவது ரியாக்ட் பண்ணிருப்பானா? அந்த வீட்டுல யாராவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருப்பாங்களா? இல்ல அப்படியே உங்களுக்கு யாராவது பேசினா நான் தான் உங்களை விட்டு கொடுத்துருவோமா? எதுக்கு அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இனி அவங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தரா உறவா கடைசி வரைக்கும் நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. எங்க மாமா ஒண்ணும் உங்களை சும்மா தங்கச்சின்னு கூப்பிடல. அவரு நிஜமாவே உங்களை தங்கச்சியா தான் நினைச்சாரு. அப்படிதான் பார்த்தாரு. ஆனா நீங்க தான் அதை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள நாமளே காயப்படுத்துறது எந்த வகையில அத்தை சரியா இருக்கும்? ஏன் அத்தை இப்படி எல்லாரையுமே காயப்படுத்திட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? கண்மணி தான் வயசுல சின்னவ ஏதோ பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்காக நீங்களும் அவ பேச்சு கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப தப்புத்த. நீங்க அன்னைக்கு கோர்ட்ல சாட்சி சொல்ல வராம இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அது ப்ளீஸ் பழசு எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம். எந்த நிலைமையிலயும் உங்களை நாங்க கைவிட மாட்டோம். சரி ஒண்ணு பண்ணலாம். நீங்க இந்த வீட்டுக்கு கூட வர வேண்டாம். அம்மா அங்க நம்ம வீட்டுல தனியா தானே இருக்காங்க. நீங்க அவங்க கூட போயிருங்க. அத்தை சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எங்க மேல எவ்வளவு அன்பா இருப்பீங்க. அந்த பழையத்தையே எங்களால திரும்ப பார்க்க முடியாதா? அத தயவு செஞ்சு கண்மணி பேச்ச மட்டும் கேட்காதீங்க அத்தை. அது உங்க யாருக்குமே நல்லது இல்ல. கண்மணி சொல்லி ஒண்ணும் நான் கோர்ட்டுக்கு வரல. அதுக்கு பின்னாடி வேற ஒருத்தி இருக்கா. வேற ஒருத்தியா? யாரு சொல்றீங்க? இங்க பாரு வீரா, ராமச்சந்திர குடும்பம் எனக்கு எதிரியா இருந்தாலும் நீ நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடா. உன் பாசத்துல பொய் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ அந்த வீட்ல ஒருத்தியா இருக்கிறதுனாலதான் நான் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா நீ கஷ்டப்பட்டா கண்டிப்பா அது எனக்கு சந்தோஷமா இருக்காது. மனசுல எங்கேயோ ஒரு மூலையில வலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அவளால எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அவகிட்ட எல்லாருமே எச்சரிக்கையா இருங்க. அத்தை நீங்க யார சொல்றீங்க? எனக்கு புரியல. யாரால பிரச்சனை வரும்னு சொல்றீங்க? அத்தை யார் உங்களை கோர்ட்டுக்கு வர சொன்னது? அத்தை சொல்லுங்க. விஜி.
அண்ணா எங்க இருக்கீங்க? அதோ வந்துட்டு இருந்தம்மா. இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல வந்துருவேன். ½ அன் ஹவர் ஆகுமா? ஆமாம்மா, வந்துட்டு இருந்தேன். திடீர்னு வர வழியில் ஒரு பிரச்சனை. வந்துடுறேன். சரிண்ணா. சரிம்மா. பார்த்து வாங்க. சரிம்மா, வந்துடுறேம்மா. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? நிறுத்து வீரா. அதை அப்படியே வச்சுட்டு போ. ஏன் வலிமா? நீ என் அண்ணி போட்டோவை தொடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் நான் ஏன் தொடக்கூடாது? அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? வேணான்னா விட்டுரு வீரா. இதுக்கு தேவையில்லாம பேச்ச வளர்த்துக்கிட்டு இருக்க. இவங்க ஏன் மாமியார் தானே, எனக்கு என்ன உரிமை இல்லைங்கிறீங்க? நிறைய உரிமை இருந்தது, ஆனா இப்ப இல்ல. அதுதான் ஏன்னு கேக்குற வலிமா. ஏன்னா என் அண்ணி ரொம்ப நியாயமானவங்க. நீயும் அதே மாதிரி இருப்பன்னு நினைச்சுதான் உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் நான் கொடுத்தேன். ஆனா உன் நியாய தர்மம் எல்லாம் உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது காணாம போச்சுல்ல. இதுக்கப்புறம் என்னால உன்னை பழைய மாதிரி பார்க்க முடியாது. நீ என் அண்ணி போட்டோவை தொட வேணாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேணாம். வச்சுட்டு போ. வலிமா என்னம்மா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஏன் வலிமா இப்படி பேசுறீங்க? நான் உன்னை நம்ப தயாரா இல்ல வீரா. அவ்வளவுதான், வச்சுட்டு போ. எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு மச்சான். டேய், நான் தான் சொல்றேன்லடா, நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களா? ச்சே, போங்கடா. ஏய், பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குடா. எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. ஆனா என் பிருந்தாவை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. ஏய், இரு, நான் உன்னை கூப்பிடுறேன். வாங்க மச்சான். மச்சான் இந்தாங்க பால். ஏய், நீங்க என்ன பண்ற? மரியாதையா வெளில போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நடந்த பிரச்சனையை சாக்கா வச்சுக்கிட்டு அப்படியே இந்த வீட்டுல ஒட்டிக்கலான்னு மட்டும் அவளை கனவுல கூட நினைக்காத. அது இங்க நடக்கவே நடக்காது. போடி. என்ன அது சம்பந்தம் இல்லையா? அப்ப இந்த தாலிக்கும் உங்களுக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லையா? இந்த தாலியை நீங்க தானே கட்டினீங்க. இங்க பாருங்க மச்சான், இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ரூம்ல இந்த வீட்ல உங்க கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கார்த்தி, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? வா பிருந்தா. என்ன பாக்குற? இவதான் என் பொண்டாட்டி. இவதான் இந்த ரூம்ல இருப்பா. அப்ப நான் எங்கிட்டு போறது? அதான் சொன்னல, வெளில போன்னு. போ.
நீங்க வான்னா வரதுக்கும் போன்னா போறதுக்கும் நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? நான் இந்த வீட்டோட மருமக. நான் இங்கத்தான் இருப்பேன். ஏய், இது ஏன் ரூம். இந்த ரூம்ல இருக்கிற அருகதை உனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட இல்ல. மரியாதையா நீ வெளில போனா உனக்கு நல்லது. பிருந்தா, போய் உட்காரு. ஏங்க இதெல்லாம்? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. இல்ல, நான் போறேன். பிருந்தா, நீ எங்கேயும் போக கூடாது. இதுதான் ஒரு ரூம். போ. இவ்வளவு மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆளுங்களெல்லாம் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோயே, கொஞ்சம் கூட அடங்க மாட்டா. போ, உட்காரு. என்னது? உட்காருன்னு சொல்றேன்ல. என்ன பண்றிய மச்சான்? உட்காரு. மச்சான் என்ன பண்றிய? ஏய், சும்மா கத்தாத. இப்ப நீ போக போறியா இல்லையா? இல்ல நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணு வீட்ல இருந்தா நீ இருக்கிறது இந்த ரூமுக்கு தாண்டி அசிங்கம். சி, கிளம்பு. ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ விடு. ஃபலிமா, என்ன மத்தவங்க காயப்படுத்தினா கூட பெருசா இருக்காது. ஆனா இப்போ நீங்களே என்ன திரும்ப திரும்ப காயப்படுத்தணும்னு ஒவ்வொரு விஷயமும் பண்றது பரவாயில்ல, விடுங்க வலிமா. அது எப்படி? நீ எல்லாரையும் காயப்படுத்துவ, அதுக்கு நான் பதில் சொன்னா உன்னை காயப்படுத்துற மாதிரி இருக்கா? அப்ப மத்தவங்க நிலைமை? அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நடந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு என்னை நம்புங்க வலிமா. சரிம்மா, நீங்க நான் சொல்றத நம்ப வேண்டாம். உங்க மாறன் சொல்றத நீங்க நம்புவீங்கல்ல? ஏன் மாறு? சித்தி, மாமா, சித்தி, இது கேக்க இந்த வீட்ல நாதி இல்லையா? ஐயோ மாமா, சித்தி, யாருமே இல்லையா இந்த வீட்ல இந்த அநியாயத்தை கேட்க? ஐயோ ஐயோ, ஆரம்பிச்சிருச்சுல்ல, போதுமா? இனி இந்த வீட்ல நிம்மதியே இருக்காது போல இருக்கு. என் தலை எழுத்து. இப்படி பண்றாங்களே. என்னம்மா, என்னாச்சு விஜய்? விஜய், என்னாச்சு விஜய்? என்னாச்சு? சித்தி, ஏன் அழற? நான் என்ன பண்ணுவேன்? விஜய், என்னாச்சுன்னு கேக்குறல, சொல்லு விஜய். சபா, என்னாச்சு? சித்தி, என்னாச்சு? நான் யாரு சித்தி? இந்த வீட்ல நான் யாரு? இது என்ன கேள்வி? நீ இந்த வீட்டோட மருமக, கார்த்தியோட பொண்டாட்டி. இத நீங்க தான் சித்தி சொல்றீங்க. ஆனா அவங்க ரெண்டாம் தரமா பிருந்தாவை கட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம நான் இருக்கிற ரூமுக்குள்ள அவளை கூட்டிட்டு வந்து நான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு என்ன வெளியே துரத்துறாங்க சித்தி. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது ரெண்டாவது பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து என்ன இப்படி அடிச்சு துரத்துறாங்களே. நான் இப்ப எங்க சித்தி போவேன்? வீரா, 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 இவளுக்காக நீ நம்ம தங்கச்சியை அடிக்க கூடாது. என்ன அக்கா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்துகிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு சொல்லி நாடகம் போடுறீங்களா? ஐயோ, இப்படி எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கை என் கிட்ட இருந்து பறிச்சு அவகிட்ட கொடுக்க பாக்குறீங்களே. விஜய், நாங்க
நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ அப்படிலாம் பேசக்கூடாதுமா. மாமா நீங்க இருக்கிற தைரியத்துல தான் மாமா நான் இங்க இருக்கேன். ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சாதகமா இல்லையே. இவன் என் வாழ்க்கைய பறிச்சுட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு மாமா. டேய், இந்த வீடு நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? அப்பா, இவன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீடு இப்படிதான்ப்பா இருக்கும். டேய், என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுற? என்ன பேசுறான் பாத்தியா? கார்த்தி, பாத்தியா? உன்னால இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தியா? இந்த மாதிரி நீ அசிங்கப்படுறத பாக்குறதுக்காடி நாங்க இங்க இருக்கோம். உனக்கு இதெல்லாம் கேவலமா தெரியல? நம்ம அண்ணன் உன்னை இப்படியா வளர்த்துச்சு? இதுக்காக வாடி உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். நீ எப்படி எல்லாம் வரணும்னு எவ்வளவு கனவு கண்ணு தெரியுமா? எல்லாத்தையும் சிதைச்சிட்டியேடி. ஏய், ஒரு பையனுக்காக 2 பேர் அடிச்சுக்கிறதுல அசிங்கமா இருக்குடி. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? இனி நீங்க இருக்க கூடாது. வா போலாம். நான் வர மாட்டேன்க்கா. பிருந்தா, அப்புறம் நான் உன்னை அடிச்சு வீரா, என்ன கொன்றுவேன். பண்ற? ஒழுங்கா என் கூட வந்துரு. வீரா, வீரா சொல்றத கேளு வீரா. கார்த்தி, நான் டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்க வராதீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் இவன் ஏன் கூடவே இருக்கட்டும். ஒழுங்கா வந்துரு. அக்கா நான் வரல. அடிச்சிருவேன் பிருந்தா. ஒழுங்கா வா. கூட்டிட்டு போ. அக்கா விடுக்கா. வெள்ளி, எல்லாம் சரியாற வரைக்கும் விஜய் உன் கூடவே இருக்கட்டும். மாமா வேணாம் மாமா, நான் இங்கே இருக்கேன். விஜய், நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நான் சொல்றத கேளுமா. வள்ளி, விஜய கூட்டு போ. ஏய், மிஸ்டர் கார்த்தி, அப்படி இப்படின்னு கலாட்டா பண்ணி விஜய் ஒரு ரூம் விட்டு கிளப்பிட்ட. டேய், விஜய தூக்குறது விஷயமே இல்லடா. பிருந்தாவையும் சேர்த்து வீரா கூட்டிட்டு போயிட்டா. சரி விட்றா, இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்கே எல்லாமே புரியும். அதுக்கப்புறம் அவளே கொண்டு வந்து பிருந்தாவை ஒரு ரூமில் விடுவா. நீங்கள் 2 பேர் தான் பேர்னு உங்கள் தலையில் எழுதியிருக்கு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த விஜயெல்லாம் பெருசாக எடுத்துக்காத விடு. ஃபீல் பண்ணாதரா. ம். அக்கா, உனக்கெல்லாம் என்னடி பிரச்சனை? ஏன்டி இப்படி இருக்க? கொண்டவெல்லாம் உன்னை பத்தி பேசுறா. பிருந்தா, அழுகாத. போய் மூஞ்சி கழுவு போ. போடி, மூஞ்சி கழுவிட்டு வா போ. அவளால எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அதனால எல்லாருமே எச்சரிக்கையா இருங்க. விஜய்க்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? விஜய் ஏன் நமக்கு வில்லின்னு வடிவத்தை சொன்னாங்க? அப்படி என்ன பாக அவளுக்கு? மாறா, மாறா, மாற இங்க இல்ல, பிருந்தா மட்டும் தான் இருக்கா. ஒரு நிமிஷம் வலிமா. ஏமா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏமா இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க? வலிமா, நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவேனா? என் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டீங்கல்ல. அம்மா, நீங்க இப்படி வெறுக்கிறத தாங்கிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அழுதுகிட்டே ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட வரும்போது அந்த அம்மா அந்த குழந்தைய அரவணைக்காம தள்ளி போன்னு சொன்னா எப்படிமா அந்த குழந்தை ஃபீல் பண்ணும்? வலிமா, இந்த வீட்டுல நீங்க தான் என்னோட அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா நீங்க என்ன எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எனக்கு யார நம்புறது?
யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியா இருக்கேன். என்ன ஆனாலும் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். என் குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த வீட்ல எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சத்தம். எல்லாரும் நிம்மதியா உட்கார்ந்து பேசி சிரிச்சு சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் தேடும் போது எனக்கு வர்ற ஒரே பதில் உன் குடும்பம் தான் வீரா, உன் குடும்பம் தான். உன்னை நான் மலை மாதிரி நம்பினேன். நீ என் நம்பிக்கையை உடைச்சிட்ட.